சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். சேர்த்து வைக்காதே, திருடன் பறித்திடுவான். கொடுத்திடு கர்த்தருக்கே, குறைவின்றி காத்திடுவார். சேர்த்து வைக்காதே, திருடன் பறித்திடுவான். கொடுத்திடு கர்த்தருக்கே, குறைவின்றி காத்திடுவான். பெயர் புகழ், பெயர் புகழ், பெயர் புகழ் எல்லாமே இயேசு ஒருவருக்கே. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. பெயர் புகழ் எல்லாமே இயேசு ஒருவருக்கே. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. காக்கும் கரங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் சார்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத வாக்கியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக அதை நாம் புரிந்து கொள்ளவும் இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படியவும் தேவன் நமக்கு உதவி செய்யும்படி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் தியானிக்கும் வசனங்கள் ஜீவனுள்ள வசனங்களானதினால் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு புது பலனை தர உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த வாக்கியங்களை புரிந்து கொள்ள, இந்த வாக்கியங்களுக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு பலன் தந்தருளும். அருமை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். 2 சாமுவேலின் புத்தகம் 24ஆம் அதிகாரம். இந்த 24ஆம் அதிகாரத்தில் முதலிலிருந்து சில வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாபதியாகிய யோவாபை பார்த்து, ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள இஸ்ரவேலின் கோத்திரம் எங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். அரசன் அந்த சேனாபதியை பார்த்து தன்னுடைய நாட்டில் உள்ள மக்களை எண்ணி தொகையிடும்படி சொல்லுகிறார். 3ஆம் வாக்கியம். அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான். 4ஆம் வாக்கியம். ஆகிலும் யோவாபும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட யோவாபும் இராணுவ தலைவரும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போய், வசனம் 5, யோர்தானை கடந்து காத் என்னும் ஆறுகளின் நடுவே இருக்கிற பட்டணத்திற்கு வலதுபுறமான ஆரோவேரிலும் யாசேரிடத்திலும் பாளையமிறங்கி அங்கேயிருந்து கீலேயாத்திற்கும் தாதிமோத்திற்கும் போய் அங்கேயிருந்து தான்பாயானுக்கும் சீதோனின் சுற்றுப்புறங்களுக்கும் போய் இவ்விதமாக அவர்கள் எங்கெங்கெல்லாம் போய் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிட்டார்கள் என்றெல்லாம் வாசித்த பிற்பாடு 8ஆம் வாக்கியத்தை வாசிக்கிறேன். இப்படி
தேசமெங்கும் சுற்றி திரிந்து 9 மாதமும் 20 நாளும் ஆன பிற்பாடு எருசலேமுக்கு வந்தார்கள். யோவாப் ஜனத்தை இலக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான். இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் 8 லட்சம் பேர் இருந்தார்கள். யூதா மனுஷர் 5 லட்சம் பேர் இருந்தார்கள். ராஜா தன்னுடைய மக்களை எண்ணி தொகையிடும்படி சொல்லுகிறார். முதலாவது அந்த சேனாபதி சொல்கிறார், ஏன் இப்படி செய்ய விரும்புகிறீர்கள் என்று. ஆனாலும் ராஜாவினுடைய வார்த்தை மிகவும் பலமாக இருந்தது. ஆகவே அவர்களுடைய தேசமெங்கும் போய் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிட்டார்கள். இதற்கு எவ்வளவு நாட்கள் ஆனது என்று வசனம் சொல்கிறது? ஏறக்குறைய 9 மாதம். 9 மாதமும் 20 நாளும் ஆயிற்று. ஜனங்களை தொகையிட்டார்கள். தொகையிட்டு வந்து அந்த எவ்வளவு பேர் என்பதை ராஜாவுக்கு ஒப்படைத்தார்கள். இஸ்ரவேல் மக்களிலே ராஜாவுக்கு அவர்கள் இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் 8 லட்சம் பேர், யூதாவிலே 5 லட்சம் பேர் என்று கொடுத்தார்கள். அதற்கு அடுத்த வசனம் மிகவும் முக்கியமானது, அதிகமாக நாம் கவனிக்க வேண்டுவது 10ஆம் வாக்கியம். இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். நான் மகா புத்தியினமாய் செய்தேன் என்றான். மிகவும் ஆச்சரியம். அரசன் போய் என்ன சொல்லுகிறார்? எண்ணி கொண்டு வந்து தொகை கொடுக்கிறார்கள். உடனே அரசன் சொல்லுகிறார், நான் மகா புத்தியினமாய் செய்தேன். ராஜாவினுடைய இருதயம் அவனை வாதித்தது என்று சொல்கிறது. இது அநேக சமயங்களில் நமக்கு சரியாக புரியாமல் இருக்கலாம். அடுத்த வாக்கியம். தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீதின் ஞானதிருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி சொன்னது, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள். அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். 3 காரியத்தை சொல்கிறேன், ஒன்றை நீ தெரிந்து கொள் என்று ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார் தீர்க்கதரிசியிடம். அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ? அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ? அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்றான். 3 காரியங்கள். 7 வருஷம் பஞ்சம் வேண்டுமா? அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் ஓட வேண்டுமா? அல்லது 3 நாட்கள் கொள்ளை நோய் வர வேண்டுமா என்று கேட்கிறார். 3 நாள். இந்த 3 காரியங்களில் ஒன்றை தெரிந்து கொள் என்று சொல்கிறார். அரசன் என்ன சொல்கிறார் பாருங்கள். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணியில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். 15ஆம் வாக்கியம். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். 70,000 பேர். என்ன குற்றத்திற்காக என்று நாம் எண்ணி பார்க்கிறோம். தாவீது அரசன் தன்னுடைய குடிமக்களை எண்ணினதற்காக இந்த ஒரு பெரிய வாதை வந்தது. எண்ணி முடித்தவுடனேயே அவனுடைய இருதயம் வாதித்தது என்று வசனம் சொல்லுகிறது. மகா புத்தியினமாய் செய்தேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்பி 3 காரியங்களில் ஒன்றை தெரிந்து கொள்ள என்கிறார். நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக என்று தாவீது சொல்கிறார். உடனே கொள்ளை நோய் வந்தது. 70,000 பேர் இறந்து போனார்கள். ஒரு மன்னன் தன்னுடைய குடிமக்களை எண்ணினதற்காக 70,000 பேர் சாக வேண்டுமா? அப்படி என்ன மகா புத்தியினமான ஒரு செயல் இது? அப்படி என்ன அவர் செய்த மிகப்பெரிய பாவம்? தாவீது சொல்லுகிறார், நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறார். இதில் என்ன பாவம்? எதற்காக 70,000 பேர் இந்த அரசன் தன்னுடைய குடிமக்களை எண்ணினதினால் ஏன் சாக வேண்டும்? இதை நன்கு புரிந்து கொள்வதற்கு யாத்திரையாகமத்திற்கு நாம் யாத்திரையாகமத்தின் சில பகுதிகளை வாசித்தோம் என்றால் இதை புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். யாத்திரையாகமம் 30ஆம் அதிகாரத்திற்கு நான் வாசிக்கிறேன். யாத்திரையாகமம் 30ஆம் அதிகாரம். ஆண்டவர் ஏற்கனவே
திட்டவட்டமான சில காரியங்களை சொல்லியிருந்தார். யாத்திரையாகமம் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியத்திலிருந்து வாசிக்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் லக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருந்தார். இப்போதாவது நீ மக்களை எண்ணினால் எண்ணப்படும் சமயத்தில் வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க வேண்டும். இது உங்களுக்கு புரிகிறதுன்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொருவரும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்துமாவுக்காக ஒரு மீட்கும் பொருளை கொடுக்க வேண்டும். எதற்காக 70,000 பேர் மரித்தார்கள்? எதற்காக தாவீது எண்ணின பிற்பாடு நான் பெரிய பாவம் செய்தேன் என்றார்? நான் நம்புகிறேன், தாவீது ஆண்டவர் சொன்ன இந்த கட்டளையை அவர் பின்பற்றாமல் எத்தனை பேர் என்று மாத்திரம் எண்ணிவிட்டார். அவர்கள் எண்ணப்படும் சமயத்தில் ஒவ்வொருவனும் தன் தன் ஆத்துமாவுக்காக மீட்கும் பொருள் ஒன்று கொடுத்திருக்க வேண்டும். அதன் பொருள் என்ன? மீட்கும் பொருள் என்றால் மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம், அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். மீட்கும் பொருள் நம்மை பாவத்தின் பிடியிலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, நம்முடைய நித்திய அழிவிலிருந்து நம்மை மீட்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன். மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நம் அனைவரையும், உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும், மனுக்குலம் முழுவதையும் மீட்பவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மீட்கும் பொருள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன், அவருடைய இரத்தம். அவருடைய இரத்தத்தினால்தான் நாம் மீட்கப்படுகிறோம். எண்ணப்படும் சமயத்தில் இஸ்ரவேல் மக்கள் அந்த அரசருக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார். அது எண்ணப்படும் சமயத்தில் எண்ணப்படுகிறதில் ஒவ்வொருவரும் தன் தன் ஆத்துமாவுக்காக மீட்கும் பொருள் என்று ஒன்று கொடுக்க வேண்டும். அதன் பொருள் என்ன? நான் என்னுடையவன் அல்ல, நான் கர்த்தரால் மீட்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய கிருபையினால் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, நான் கர்த்தரால் மீட்கப்பட்டவன். இதை நினைவு கூறும்படி ஒரு மீட்கும் பொருள் என்று ஒன்று தர வேண்டும். எவ்வளவு என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருந்தார். 13ஆம் வாக்கியம், எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். ஒரு சேக்கலுக்கு 20 கேரா, கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒருவனும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். அரை சேக்கல். நீங்கள் வேத ஆகம அகராதி ஒரு பைபிள் டிக்ஷனரி எடுத்து பார்த்தீர்கள் என்றால், ஒரு சேக்கல் என்பது 11 கிராம் வெள்ளி. அரை சேக்கல் என்றால் 5.5 கிராம் வெள்ளி. அந்த நாட்களில், சாலமோன் நாட்களெல்லாம் கூட நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்கள் என்றால், வெள்ளி ஒரு தெருவில் இருக்கிற கற்களை போல் அவ்வளவு பொதுவாக பரவலாக இருந்தது. அரை சேக்கல் 5.5 கிராம் வெள்ளி ஒவ்வொருவனும் கொடுக்க வேண்டும். இந்த மீட்கும் பொருள் என்ன என்று நாம் பார்த்தோம். மத்தேயுவிலே மீட்கும் பொருள் மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். உண்மையான மீட்கும் பொருள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன். அவர்தான் நம்மை மீட்கிறார் என்பதற்கு முன்னடையாளமாக இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் எண்ணப்படும் சமயத்தில் ஒவ்வொருவனும் தன் ஆத்மாவுக்காக மீட்கும் பொருள். அது எவ்வளவு என்று சொல்லியிருக்கிறது? அரை சேக்கல், 5.5 கிராம். வசனம் சொல்லுகிறது பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி. அப்படியானால் பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட், ஒரு சரியான அளவுகோல் ஒன்று இருந்திருக்க வேண்டும். அவரவர் தன்னுடைய
இஷ்டப்படி அல்ல, என்னுடைய அளவுப்படி இவ்வளவு, என்னுடைய அளவுப்படி அல்ல, பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி. எனக்கு அருமையான நண்பர்களே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவது நம்முடைய சொந்த நீதியினால் அல்ல, என்னுடைய நீதி, என்னுடைய பிரயாசம் அல்லவே அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியினால் மாத்திரமே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி. வசனம் சொல்கிறது 15ஆம் வாக்கியம், உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும்போது ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கு அதிகமாய் கொடுக்கவும் வேண்டாம், தரித்திரன் அதற்கு குறைவாக கொடுக்கவும் வேண்டாம். 5.5 கிராம். ஆண்டவர் சொல்கிறார், இதை நீங்கள் இந்த பாவ நிவர்த்திக்காக நீங்கள் கொடுக்கும்போது எண்ணப்படும் சமயத்தில் ஐஸ்வர்யவான் இந்த அரை சேக்கலுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டாம், தரித்திரன் அதற்கு குறைவாக கொடுக்கவும் வேண்டாம். பொருள் என்ன? இந்த மீட்கும் பொருள் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் என்றால், அவருடைய இரத்தத்தினால் தான் நாம் மீட்கப்படுகிறோம் என்றால், நாம் மீட்கப்படுகிற மனுமக்கள் அனைவரும், மனுக்குலத்தில் உள்ள நாம் எல்லோரும் அந்த சிலுவையின் பாதத்தில் அடியில் நாம் எல்லோரும் சமமானவர்கள். ஒருவராவது அதிகமான மீட்கும் பொருள் கொடுத்து மீட்கப்படுவதில்லை, ஒருவராவது அதற்கு குறைவாக மீட்கப்படுவதும் இல்லை. ஐஸ்வர்யவான் இந்த அரை சேக்கலுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டாம், தரித்திரன் அதற்கு குறைவாக கொடுக்க வேண்டாம். நான் பெரிய பணக்காரன், இதென்ன 5.5 கிராம், நான் 1 கிலோ வெள்ளி தருகிறேன் என்று ஒருவன் சொல்லக்கூடாது. நான் மிகவும் ஏழை ஆயிற்றே, அரை சேக்கல் என்னால் கொடுக்க இயலாது என்று ஒரு தரித்திரன் சொல்லவும் கூடாது. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், நாம் எல்லோருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மாத்திரமே மீட்கப்படுகிறோம். அதற்கு அதிகமான மீட்பும் காரியம் எதுவும் இல்லை, அதற்கு குறைவாக எதுவும் நம்மை மீட்கவும் மீட்காது. வானத்தின் கிழங்கும் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்க முடியும். இன்றைக்கு ஏராளமான வேறு தத்துவங்கள் இருக்கலாம், வேறு நம்பிக்கைகள் இருக்கலாம். மனிதர் பாவத்திலிருந்து மீட்படைவதற்கு தேவன் வகுத்திருக்கிற ஒரே ஒரு வழி, அவருடைய மைந்தன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் அவர் மனிதனாக அவதரித்து நாம் அடைய வேண்டிய மரணத்தை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார். நீங்கள் வேதத்தை இன்னும் நன்கு வாசிப்பார்கள் என்றால், நமக்கு நேரம் அதிகம் இல்லை, யாத்திரையாகமம் 38ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இப்படி ஒவ்வொருவரும் அரை சேக்கல் கொடுத்து சேர்க்கப்பட்ட அந்த வெள்ளியை என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருந்தார். யாத்திரையாகமம் 38ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், வசனம் சொல்கிறது, அந்த வெள்ளியினாலே என்ன செய்தார்கள், ஆண்டவர் அதை என்ன செய்ய சொல்லியிருந்தார் என்று பார்க்கலாம். நீங்கள் 38ஆம் அதிகாரம், அந்த வெள்ளியில் 27ஆம் வாக்கியம், 100 தாலந்து வெள்ளியினால் பரிசுத்த ஸ்தலத்தின் பாதங்களும் திரையின் பாதங்களும் வார்ப்பிக்கப்பட்டது. ஆண்டவர் இந்த வெள்ளியை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருந்தார். 38ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். இப்படிதான் மீட்கும் பொருள் என்று சேர்க்கப்பட்ட இந்த வெள்ளி பரிசுத்த ஸ்தலம், ஆசரிப்பு கூடாரம் என்று ஒன்று இருந்தது. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கலாம். அந்த ஆசரிப்பு கூடாரம் ஒரு போர்ட்டபிள் என்று சொல்லலாம், அங்கங்கே அவ்வப்போது எடுத்து கொண்டு போகிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தது. அதில் தூண்கள் இருந்தது. அந்த தூண்கள் மீது ஒரு கூடாரம் போன்று அமைக்கப்பட்டிருந்தது. அது பலகைகளால் இணைக்கப்பட்டிருந்தது. திரைகள் அதற்கு இருந்தது. இவ்விதமாகத்தான் அந்த ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. ஆனால் இந்த தூண்கள் எப்படி நின்றது என்றால், ஒவ்வொரு நாம் சாதாரணமாக நினைப்பது போல குழி தோண்டி ஒவ்வொரு தூண்களையும் புதைத்து அப்படி செய்யவில்லை. ஒவ்வொரு தூண்களும் நிற்பதற்கு பாதங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாதம், சாக்கெட் என்று ஆங்கிலத்தில், அந்த பாதங்களின் மீது தான் இந்த தூண்கள் நின்றது. அந்த தூண்கள் ஒன்றோடு ஒன்று பலகைகளால் இணைக்கப்பட்டது. பிற்பாடு திரைகள் இருந்தது, மூடு திரை எல்லாம் இருந்தது. இந்த மீட்கும் பொருள் என்று ஆண்டவர் சொன்னாரே, இந்த வெள்ளி, இதை சேர்த்தார்களே, அந்த வெள்ளியை அனைத்தையும் வைத்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த தூண்களின் பாதங்கள், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த தூண்களின் பாதங்கள் அவற்றால் செய்யப்பட்டது. என்ன பொருள்? இன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு பதிலாக திருச்சபை புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கும் என்றால், அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் அஸ்திபாரமாக இருந்தது அந்த மீட்கும் பொருளாக கொடுத்த அந்த வெள்ளி. இப்பொழுதும் இந்த நாட்களிலும் தேவனுடைய திருச்சபைக்கு அஸ்திபாரமாக இருப்பது
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நம்முடைய பாவங்கள் எப்பேற்பட்டதாக எவ்வளவு கொடிதான பாவம் நாம் செய்திருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே பிதாவினிடத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது நம்முடைய பாவங்கள் முற்றிலும் மன்னிக்கப்படுகிறது. ஆண்டவர் எவ்விதமாக மக்களை திருச்சபையில் சேர்க்கிறார் என்றால், ஏராளமான மக்கள் திருச்சபையில் நாம் இருக்கலாம். திருச்சபை காணக்கூடியதும் காணக்கூடாததுமாக இருக்கிறது. தேவன் மாத்திரமே அறிவார் உண்மை திருச்சபையின் அங்கத்தினர் யார் என்று. யார் உண்மை அங்கத்தினர்கள் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் தங்களுடைய பாவங்களற கழுவப்பட்ட மக்கள் மாத்திரமே திருச்சபையின் அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள். ஆகவே தாவீது எண்ணினது போல இன்றைக்கு ஒருவேளை நாம் எண்ணி நாம் இத்தனை பேர் திருச்சபையில் ஏராளம் என்று ஒருவேளை சொல்லலாம். ஆனால் சபையிலே வாதை உண்டாகிறது. உண்மையாய் எண்ணப்பட வேண்டியவர்கள் யார் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், பாவ மன்னிப்பை பெற்றவர்கள், தேவனுடைய கிருபையினால் புது வாழ்க்கை வாழ்பவர்கள். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஜெபிப்போமா. கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் தகப்பனே, இந்த தாவீது அரசனுடைய வாழ்க்கையில், அவருடைய ஆளுகையில் இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு சத்தியத்தை நாங்கள் கண்டுகொள்கிறோம். ஒரு பெரிய வாதை ஏற்பட்டு 70,000 பேர் மரித்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் மீட்கப்படுகிறோம் என்பதற்கு சான்றாக அவர்கள் அந்த மீட்கும் பொருளை கொடுக்க தவறினதினால் அவ்வளவு பெரிய வாதை உண்டாயிற்று. தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்றோ திருச்சபை விசுவாசிகள் என்றோ நாங்கள் பெருமை பாராட்டி கொள்ளும்போது, உண்மையாய் நாங்கள் எண்ணப்படுகிறவர்களின் தொகையில் இருக்கிறோமா? உண்மையாக நாங்கள் மீட்கும் பொருளை பெற்றவர்களாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் என்ற சாட்சியை உடையவர்களாக இருக்கிறோமா என்று எண்ணி பார்க்க, எங்களையே சோதித்து பார்க்க உம்முடைய உன்னதாவின் பலனை தாரும். அப்படி கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்களாக வாழும் சாட்சி பகரும் கிருபையை எங்களுக்கு தாரும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உம்முடைய பிள்ளைகளோடும் அவர்களுடைய குடும்பங்களோடும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். உம்முடைய ராஜ்யம் வரும்பொழுது உமக்காக காத்திருக்கிறவர்களோடு நாங்கள் காணப்படும் அருளை தாரும். எங்கள் அருமை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.